வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம சேனலில் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமரா குவாலிட்டி, அதாவது வீடியோ குவாலிட்டி நம்மவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மைக்கு நம்ம வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா சேனல் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ 750 சப்ஸ்கிரைபர்ஸும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் 1K சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய விளாக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. ஏன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் சும்மா விளாக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் வீடியோஸே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது, அதை நான் பண்ணுறேன். ஏன் தனி வீடியோன்னு கேட்பீங்க. அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் வரும். அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எந்த ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டையும் சொல்ல விரும்பலை. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய விளாக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது முன்னாடி விளாக்ஸ் பண்ணும்போது சும்மா இப்படி பார்த்திங்கன்னா மொபைலை பிடிச்சிட்டு இப்படி தான் பண்ணுவோம். ட்ரைபாடு எதுவும் விளாக்ஸ் பண்ணும்போது எடுத்துன்னு போகக்கூடாது. ஏன்னா ட்ரைபாடில் எடுத்துன்னு போனால் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கச்சடா மச்சடாவாக இருக்கும். ஸோ அதனால் நான் ட்ரைபாட்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன். சும்மா ஃபோன்லேயே வச்சு கையிலே தான் இப்படி வச்சு தான் இப்படி தான் ஷூட் பண்ணுவேன் விளாக்ஸ்லாம் பண்ணால். ஸோ அதேமாதிரி அப்படி பண்ணும்போது ஓவராக ஷேக் ஆகுது, சரியாக வரமாட்டேங்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விளாக்ஸுக்காகவே. எஸ், Tygot 13 மினி ஃப்ளெக்சிபிள் gorillapod தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அன்பாக்சிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ப்ரொஃபஷனலாக பண்ண தெரியாது. எப்படி சாதாரணமாக நம்ம ஒரு பொருள் வந்தோடனே கீச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த அன்பாக்சிங் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, போயிட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா 60% ஆஃப் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இணைஞ்சிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம வாங்கியிருக்க 13 இன்ச் ஃப்ளெக்சிபிள் டைகாட் கொரில்லாபாடு. ஸோ எப்படி இருக்குங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கொரில்லாபாட் வந்து இப்படி தான் வாங்குவாங்க. இதோட ப்ரைஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், 400 rupees. இதோடைய பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் இப்போ நான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ 1 by 1 இதோடைய ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்துடலாம். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல, பட் வந்து கொடுத்துட்டாங்க. இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் தனியாக வாங்கினாலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஏன்னா இது ஒரு 150 rupees பக்கம் வருது. அதை நம்ம வாங்குறதுக்கு பதில் ஒரு 400 கொடுத்து இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தே வாங்கிக்கலாம். இது நீங்கள் தனியாக வாங்கணும், ஏன்னா இது உடஞ்சிருச்சு. தனியாக வாங்கணுன்னாலும் இந்த வேரியண்ட்டும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வேரியண்ட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டுமே வந்து பை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே வந்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே வந்து ரொம்பவே செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொரில்லாபாடு கூட இப்படி கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமராஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுக்குறாங்க. இப்படி நம்ம வந்து வச்சுட்டு ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணாலே போதும், வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டு பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே இதுவாக இருக்குது. எவ்வளோ பெரிய மொபைலாக இருந்தாலும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ பெருசு உங்களுக்கு வருது. இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது கைஸ். இது வந்து அவங்க கொடுத்தது நல்லாவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கூட வந்து கொரில்லாபாட் வந்து இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன ஃபீல் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கும்போது நம்ம மொபைலை வந்து ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி வந்து மொபைலை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இப்படி எடுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப நேரமும் எடுக்க முடியாது. ஓரளவுக்கு நல்ல இதுவாகவே இருக்குது. உங்களோட மொபைலுக்கு ஏற்ற ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோடைய லெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. நல்லா குவாலிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலை, அதே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதோடைய ஃப்ளெக்சிபிளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஃபோல்ட் ஆகுது. இப்படி ஃபோல்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரில்லாபாட் வாங்குறதுனால நம்ம என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கேமராமேனும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்காத போது ஒரு செவுறு கூட இருக்காது. ஒரு செவுரில் குட்டியோண்டு ஏதாச்சும் ஒரு பீஸ் இருந்தாலும் அதில் நம்ம இப்படி வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இது யூஸ் ஆகும். சைக்கிளில் முன்னாடி நம்ம எடுக்கணும், ஷார்ட்ஸ் எல்லாம் சைக்கிளில் வச்சு எடுக்கணும்னாலும் முன்னாடி நம்ம ஹேண்ட் பார் இருக்குல்ல, அது பக்கத்தில் அது பெல்லெல்லாம் அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இதை ஃப்ளெக்சிபிளாக இது பண்ணி அந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது கம்ப மாதிரி இருந்ததுன்னா அங்கே கூட வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பர்பஸுக்கு வந்து யூஸ் ஆகும். இதோடைய லெக்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் மடக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நிதானமாக நம்ம இதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து அது மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது இந்த கொரில்லாபாடை பற்றி. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்பவே சூப்பராக கைஸ். ஒரு சில அதாவது நான் வந்து நான் என்கிட்ட மொபைல் இல்லை, நான் குவாலிட்டியாக வந்து கேமராவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி நான் வந்து ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கேட்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கேமராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக கேமராஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து எடுக்கலாம். கேமராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஷூட்டபிளாக தான் இருக்கும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கேமரா. இப்போ நம்ம ஃபைனலி வந்துட்டோம். இதோடைய ரிவ்யூ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது 400 rupeesக்கு வந்து பை பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்து இது ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 out of நான் 8 கொடுப்பேன். ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் vlogs எல்லாம் வந்து நல்லா வரும், இதை வச்சு நம்ம ஷூட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த அந்த பைக் வீடியோ கூட நான் இதை வச்சு தான் ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவோட அன்பாக்சிங் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன், நம்மளால் போட முடியல, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அந்த பைக் vlogsல அந்தளவுக்கு ஷேக் ஆனது நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக், சேனல், சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.